இயல் 3 ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் உடன் நேர்காணல். நுழையும் முன் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் யாரு? மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாகவே இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? வாருங்கள், அவரிடம் கேட்டு அறிவியலை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிறையா மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தொழில்நுட்ப கண்காட்சிக்காக போயிருக்காங்க. அங்கே கலாம் ஐயாவோட அரங்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நிற்கும்போது அந்த பொறுப்பாளர் என்ன சொல்கிறாரு, அங்கேருந்து அரங்க பொறுப்பாளர் சொல்கிறாங்க, இங்கே வாங்க மாணவர்களே அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருந்த மாணவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி அந்த திரையின் முன்னாடி போய் கூடி நிற்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அந்த பொறுப்பாளர் நீங்கள் அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னோடனே, எப்படி ஐயாவை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே பொறுப்பாளர் சொல்கிறாரு, இருங்க ஐயா வருவார் இந்த திரையில் அப்படின்னு சொன்னோடனே மாணவர்கள் சொல்கிறாரு, அப்படின்னா எங்கள் வினாக்களுக்கெல்லாம் விடை தருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயம் பதில் தருவாங்க அப்படின்னு அந்த பொறுப்பாளர் சொல்கிறாரு. மாணவர்கள் சொல்கிறாங்க, அப்படின்னா நான் தான் கேட்பேன் நிறையா பேர் சொல்கிறாங்க. இருங்க ஒவ்வொருத்தராக பதில் கேளுங்க, அவங்க கட்டாயம் விடை கேளுங்க, கொஷின் கேளுங்க, அவர் விடை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பாளர் சொல்கிறாரு. உடனே ஒரு பொண்ணு அருண்மொழி கேட்குறாங்க, நான் தான் முதல் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா திரையில் தோன்றாங்க. ரொம்ப சத்தமாக கேட்குறாங்க. என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா, அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்படின்னு ஒரு அருண்மொழி கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க, நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது. அதுவே என் வாழ்வில் என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? உடனே தேன்மொழி என்ன பண்ணுறாங்க, அடுத்து நான் தான் கேட்பேன், உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க, தமிழில் மிகவும் பிடித்த நூல் எனக்கு எது அப்படின்னா திருக்குறள். அது என்ன மாதிரி குறள் அப்படின்னா, அறிவற்றாம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்னும் குறள் தான் என் வாழ்க்கைக்கு வலுவை சேர்த்தது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதுபோல் லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன். இந்த கொஷின் கேட்பாங்க, ரெண்டுத்துமே கட்டாயமாக. தமிழில் மிகவும் பிடித்த குறள் எது ஐயாவுக்கு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவுக்குன்னா திருக்குறள். அது என்ன குறள்னா, அறிவற்றாம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் லாகா அரண். ஓகேவா? என்னும் குறள் தான் அவர் வாழ்க்கையை வலுவாக செய்தது. ஓகேவா? அதே மாதிரி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படித்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் வாழ்க்கையில் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்துல்லா கேட்குறாங்க, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு எதுனா ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் அப்துல் கலாம் ஐயா போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை பார்த்தேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டு அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு மகிழ்வை அளித்தது அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இளம்பருதி கேட்குறாங்க, ஐயா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐயா சொல்கிறாரு, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். ஓகேவா? தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்புத் துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின் கேட்கலாம்,
அதாவது போலியோனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து முன் எத்தனை கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொருத்தியிருந்தாங்க? 3 கிலோ எடையுள்ளது. அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு கருவியை பயன்படுத்தி கார்பன் இழை கொண்டு 300 கிராம் எடையில தான் செயற்கை கால்களை கொண்டு உருவாக்கப்பட்டன. அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இது கொஷின் கேட்பாங்க. அடுத்து வந்து நம்ம வெற்றிகளாக நம்ம எதை கருதுகிறோம் அப்படின்னா, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்கோம், தகவல் தொழில்நுட்பத்துறையில் வந்து மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம், எவ்வகையான செயற்கைக்கோளையும் வந்து ஏவும் திறன் வந்து நம்மள்கிட்ட இருக்குது, அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். ஓகேவா? நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்புத் துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இதெல்லாம் தான் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. நீலன் அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளோம், ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே. அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்துல் கலாம் ஐயா அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏராளமான வந்து தாவரங்கள் உயிரினங்கள் வந்து இருக்குது. அதாவது வந்து கடலுக்கு அடியில் வந்து மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய புதிய நோய்களுக்கு வந்து தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இதை கொஷின் கேட்பாங்க. அதாவது கடலுக்கு அடியில் மனிதர்களால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் இருக்கின்றன. தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. வான்மதி கேட்குறாங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு கலாம் ஐயா சொல்கிறாங்க, 3 சிறப்புகளை பெற்றிருக்கும். அது என்ன சிறப்புகள்? இதை கொஸ்டின் கேட்பாங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என்று சொல்கிறாங்க அப்படின்னா 3 சிறப்புகளை பெற்றிருக்கும். அப்போ என்னன்னா, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எப்படியான கல்வி இருக்குன்னா, வலுவான கல்வி முறை இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோ. 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறையும் இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். ஓகேவா? செவ்வாய்க்கோள்களில் மனித இனம் குடியேறி இருக்கும். செவ்வாய்க்கோள்களிலே மனித இனம் என்ன பண்ணியிருக்கோம்? குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? மேரி சொல்கிறாங்க, செவ்வாய்க்கோள்களில் மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எங்களையெல்லாம் எப்போ வந்து நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க மேரி. உடனே அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. எத்தனை கிலோ? 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபாத்திமா கேட்குறாங்க, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஐயா சொல்கிறாங்க, சூரியன் வந்து தொடர்ந்து எரிந்துக்கிட்டே இருப்பதால் வந்து ஒளியையும் வெப்பத்தையும் வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்க. இது கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய கொஸ்டின் இருக்குது. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா வந்து எங்கே அனுப்பியுள்ளது? நிலவுக்கு அனுப்பியுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து வலுவான கல்வி முறை. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் வந்து அதாவது எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கின்றன. ஒளியையும் வெப்பத்தையும் வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் கிடையாது நம்மகிட்ட. வருங்காலத்தில் வந்து அதிகபட்ச வெப்பத்தை தாங்கிறதுக்கான கருவிகள் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் வருங்காலத்தில். அப்போது வந்து மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம். அப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம சூரியனை போய் மனிதர்கள் பார்க்கலாம், சென்றடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இளம்பிறை என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்துல் கலாம் ஐயா அதுக்கு அழகாக சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். ஓகேவா? அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். அறிவியலில் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் தான்
விஞ்ஞானி. ஓகேவா? விஞ்ஞானி யாரை சொல்கிறாங்க? கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகம் முதல் விஞ்ஞானிகள். கவி அதுக்கு கவி அமுதன் சொல்கிறான், நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அப்துல் கலாம் சொல்கிறாரு, மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோள்களை மனதில் கொள்ளுங்கள். ஓகே, குறிக்கோள்களான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். அதாவது உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். வெற்றி அடையும். அதுக்கப்புறம் வெண்பா கேட்குறாங்க, வெற்றியை அடையும் வழி எது ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. 2 வழி இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா, 2 வழிகள் இருக்குது வெற்றி அடைகிறதுக்கு. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிக்கணும். அதாவது தேவையில்லாமல் வளவளன்னு பேசுகிறாங்க, அவங்க பேச்சை கவனிக்காமல் அறிவு வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள். வியர்வை 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 கஷ்டப்பட்டு, அதாவது எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன மாணவர்களே, நீங்கள் அப்துல் கலாம் ஐயாவிட்ட எல்லா கொஷினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? மகிழ்ச்சி தானே அப்படின்னு அந்த பொறுப்பாளர் கேட்குறாரு. உடனே மாணவர்கள் சொல்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அரங்கை விட்டு வெளியேறிடுறாங்க. ஓகேவா? கனவு காணுங்கள். ஓகேவா? வாழ்க்கையில் கனவு காண்டு உங்களோட இலக்கை அடைய பாருங்கள். ஓகே.